ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி நேயர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கிரகநிலைகள் மூலம் அடுத்த 15 நாட்களில் நடக்கவிருக்கும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலன்களிலிருந்து உங்களால் விடுபட்டு வர முடியும், மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கூடுதலாக கவனமாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். 12 ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வெவ்வேறு விதமான குணநலன் அப்படின்றது அமைஞ்சிருக்கும். 12 ராசிகள்லையுமே கிரகங்கள் ஆட்சி செய்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசி அதிபதியை பொறுத்து குணநலங்கள் மாறுபடும். அந்த வகையில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்குரிய, அதாவது இந்த புதன் கிரகத்தால் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி. உங்களோட ராசிக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா நாராயணன். கன்னி ராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரருமே புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் இந்த கன்னி ராசியில நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு சுப காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் உதவியா இருக்கும். நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிங்க. கட்டாயம் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். மேலும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயண போற்றி என 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அந்த நாராயணின் அருளால உங்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்கவும், உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கவும் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதற்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த கன்னி ராசி புதன் பகவானால ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். இந்த கன்னி ராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க. ஏன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க அத்தனை எளிதிலெல்லாம் பேச்சால மற்றவங்களால வெல்லவே முடியாது. ஏன்னா இவங்க அபார ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த கன்னிராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்ன சொல்லிலிருந்தே அவங்களுக்கு பதிலடி கொடுக்கவுமே அப்படி தக்க சமயத்தில் கரெக்டான பதிலை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, நான் தான் கொஞ்சம் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். அதை மாற்றவே முடியாது. உங்ககிட்ட இப்போ யாராவது சண்டை போட்டுட்டு வாதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் நான் பண்ணது தப்பு அப்படி என்னை விட்டுருப்பான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. உங்ககிட்ட வாக்கு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க திமிரு பிடிச்சவங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கனிவான உள்ளம், கணக்கு புலிகளாக திகழ்வாங்க. வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. வந்த சண்டையை சும்மா விட மாட்டாங்க. இந்த கன்னிராசியை சேர்ந்து இவங்களுக்கு மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே நில கொலைஞ்சிதான் போயிட மாட்டாங்க. அறிவாயுதம் ஏந்திய எந்த ஒரு விஷயத்திலையுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. இன்சல் கொண்டு காணப்படுவாங்க. பெண்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் தரக்கூடிய நபர்களாக இவங்க நடந்துப்பாங்க. இந்த கன்னிராசியில் இருக்க பெண்கள் இயல்பிலேயே நட்புக்குரிய ஒரு உன்னதமான குணத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது புதன் மற்றும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இதனால் நீங்கள் சனீஸ்வர பகவானையுமே இந்த வாரம் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வளம் நிறைந்த நாட்களாக காண முடியும். கன்னி ராசியில் உள்ள உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால மனம் வேதனைக்கெல்லாம் கவனமாக இருங்க. உடல் நிலையில் அவ்வப்போது சங்கடங்கள் வந்து மறையும். வெள்ளி சனியில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்த விஷயத்தை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ள முடியும். கேது பகவானால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து மறையும். நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகள் காணாமல் போகும். நேற்றைய பிரச்சனைக்கான முடிவு கிடைக்கும். உடல் நிலையில் இருந்த ஆரோக்கிய குறைபாடு குறைந்து உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும்.
உண்டாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். செல்வ நிலை உயர்ந்து காணப்படும். வாரத்தின் முற்பகுதியில் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட விருப்பம் நிறைவேறும் வாரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவீங்க. நீங்கள் பணவரவு தாராளமாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் காணாமல் போகும். செல்வாக்கு உயரும். புதிய நண்பர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியை அடைய செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதும் உங்களோட ராசியை பார்க்கறதுனால ஒரு சிறப்பான அமைப்பு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட செயல்களில் சில திருப்பங்கள் ஏற்படும். புதிய அனுபவங்களை பெற போகிறீங்க. வெகு நாள் நீடித்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் தீர்வுக்கு வந்துடும். தொழிலில் சில தவிர்க்க முடியாத மாற்றங்கள் அவ்வப்போது வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்குமே இடமாற்றம் துறை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பக்தி திருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் வகையில் அமையும். வேலையில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அடுத்து என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சுட்டு குழப்பமான முடிவிற்கு ஒரு சில விஷயங்கள் உங்களை தள்ளக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த வாரம் செயல்படணும். ஜென்மத்தில் கேது, 7ல் ராகுவும் 6ல் சுக்கிரனும் இவங்க எல்லாமே இந்த குழப்பத்திற்கு காரணமான கிரகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 6ஆம் இடத்துல உள்ள சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறதுனாலையும் எந்த உதவியுமே உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதமாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. முக்கியமாக பொறுமையை கடைபிடிங்க. நிதானத்தை கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்கணும். மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் பரிகாரமாக விநாயகரை வழிபடுறதும் நல்லதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்கள் காணாமல் போகும். துர்க்கையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் வரும் மன கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பையும் பெற முடியும். கன்னி ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக அமையுங்க. ஏன்னா கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் இந்த மாதம். சனி பகவான் தனது சொந்த ராசியில் 6ஆம் வீட்டில் பயிற்சி செய்ய இருக்கிறார். இதன் மூலம் செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையால் நீங்கள் உங்களோட வேலையில் வலுவான நிலையை பெறுவீங்க. மாணவர்களை பற்றின எப்படின்னு சொல்லனா அவங்களுக்கு கூடுதலாக ஒரு சில பொறுப்புகள் வரக்கூடும். படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா புதனும் சூரியனும் உங்களோட 5வது வீட்டில் அமர்ந்து புதாத்திய யோகத்தை உருவாக்கி தராங்க. இதனால் உங்களோட புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது கூர்மைப்படுத்த ஒரு உதவியாக அமையக்கூடிய கிரக நிலைகள் இருக்குது. குடும்பத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும். குடும்பத்தில் பெரியவங்களோட ஆதரவும் ஆசையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை உங்களின் முதல் வீடு, 3ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடுகளில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நன்மையும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களோட சகோதரிகளின் அவங்கக்கிட்ட ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வந்துடும். அவங்களுக்கும் ஒரு முன்னேற்ற பாதைகள் உருவாகும். செவ்வாய் பகவானின் பார்வை ஏற்கனவே கேது பகவான் இருக்கும் உங்களோட ராசியின் மீது இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கோபத்தின் மீது சிறப்பு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட சொந்த கைகளால் உங்களோட உறவுகளின் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வருங்கிறதுனால கோபத்தை போதுமான அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. புதன் மற்றும் சூரியனோட புதாத்திய யோகம் உங்களோட காதலுக்கு நல்ல ஒரு சிந்தனை மற்றும் உங்களோட காதலில் நல்ல ஒரு புரிந்து கொள்ளும் ஆற்றலை இந்த மாதம் கொடுக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். உங்கள் இருவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்களோட வாழ்க்கையும் சரி, தொழிலும் சரி, வியாபாரமும் சரி. இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே சிறப்பான பலனை பெறுவீங்க. ஒரு சிலரோட காதல் விவகாரம் வீட்டில் தெரிஞ்சு திருமணத்திற்கு சம்மதம் பெறும் வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்களிலிருந்து நீங்கள் அதாவது ஒரு சில எப்படி சொல்லனா நிறைய வேலைகள் மூலம் உங்களுக்கு நிறைய பண வரவு சேருங்க.
இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் உங்களோட ராசியிலையும் ராகு சுக்கிரனோடையும் சேர்ந்து 7வது வீட்டில் பயிற்சி செய்கிறதுனால, செவ்வாயும் 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால உடல்நல கோளாறுகள் அவ்வப்போது வந்து சேரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடுங்க. இதற்கு நீங்கள் உணவு வழக்கத்தை எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. அதன் பிறகு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் பொழுது நீங்களாம் மருத்துவம் செய்யாமல் மருத்துவரை அணுகி உரிய ஆலோசனை பெற்று மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.